எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் வந்தேன். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பென்சில் பாக்ஸ் வந்து ரூ. 1 50 பைசா ஒரு டப்பாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 1 தான். ரூ. 1 தான் இருக்கும். ரூ. 1 1/2 தான் வரும். வாங்கி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தார் போடு கம்பெனியில் இந்த பொட்டிக்கடியில் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மண்பானைக்குள்ளே எங்கள் அம்மா அரிசியெல்லாம் போட்டு வைப்பாங்க. நல்லா ஒளி வச்சு எக்கச்சக்கமாக சாப்பிடுவேன். இவ்வளோதான்றலாம் கிடையாது. நானும் என் ஃப்ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டுலாம் சாப்பிட்ருக்கோம் அப்போ சின்ன பிள்ளையில. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆற்று மண் களிமண் சாப்பிடுவேன். மண் கொட்டி வச்சாங்கன்னா கீழே உழுந்தா அதை நான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு என்னென்ன தொந்தரவு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சாப்பாடு சாப்பிட முடியல, வயிறு கட்டிக்கிச்சு. பாத்ரூம் போக முடியல. 2வது ரத்த சோது மாதிரி வந்து கிறுகிறுன்னு வந்துச்சு. ப்ளீடிங் ஆகிற டைம்லலாம் செம்ம வயிறு வலியாக இருந்தது. இந்த 3ம் எனக்கு நடந்தது. அதுக்கு எங்கள் அம்மா அப்பயே இந்த விளக்கெண்ணெய் பூச்சி மாத்திரைலாம் கொடுத்து வயிறு க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கீவாநல்லி தலைன்னு பத்தியம் இருந்தால் டெய்லியும் காலையில் கடையில் தொடர்ந்து 2 மாதம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் சரியாச்சு. அப்புறம் மாசமாக இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடல. இதை சாப்பிட்றனால இதுதான் தொந்தரவு வரும். ஒன்று ப்ளீடிங் ஆகும்போது பயங்கரமாக வயிறு வலிக்கும், ரத்தம் உடம்புல குறையும். 2வது பாத்ரூம் போகாது, சாப்பிட முடியாது, வயிறு கட்டிக்கும். இந்த 3 தொந்தரவு எனக்கு நடந்திருக்கு. இந்த 3 தான் நடக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பென்சில் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் முறுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.